பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் சங்கீதம் 119 1ஆம் வசனத்திலிருந்து 88ஆம் வசனம் வரை. இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு வார்த்தையை வாழ்க்கையாக்குவது எப்படி. இந்த நாள் தியானத்தை ஒரு கற்பனை கதையிலிருந்து துவங்கலாம். ஒரு நபர், ஒரு 30 வயது நெருங்கிய ஒரு நபர், அவருக்கு நெடுநாட்களாய் கார் ஓட்ட வேண்டும் என்ற ஆசை இருந்தது. உடனே இன்டர்நெட்டில் அதை சர்ச் பண்ணி எப்படி கார் ஓட்ட வேண்டும் என்று அவர் வாசிக்கிறார். அதை தொடர்ந்து ஒரு காரை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று தனக்கு தெரிந்த ஒரு நபரிடமிருந்து அவருடைய காரினுடைய அந்த ஓனர்ஸ் மேனுவல், ஒரு கார் வாங்கும்போது எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய அந்த புஸ்தகம், அதை தன்னுடைய நண்பரிடமிருந்து வாங்கி வைத்து கொண்டு அது அப்படியே தினமும் என்ன பண்ணுறார், படிக்கிறார். ஏனென்றால் இவருக்கு கார் ஓட்ட வேண்டும் என்று அவ்வளவு ஆசை. அது சரியாக பயன்படுத்தணும். இந்த காரில் ஒவ்வொரு பகுதியும் எப்படி இருக்குது, இது ஸ்டியரிங், ஒவ்வொரு பகுதியை குறித்தும் அவர் என்ன செய்கிறார், படிக்கிறார். ஒவ்வொரு பேஜ்லேயும் படிக்கிறார். எப்படி அதை ஆன் பண்ணணும், எப்படி பிரேக் போடணும், எப்படி ஆக்சிலரேட்டர் பண்ணணும், அல்லது பெட்ரோல் தீர்ந்து போகும்போது எப்படி பெட்ரோல் திரும்பமாக அவர் போட வேண்டும். இப்படி எல்லா சின்ன சின்ன விபரங்களை கூட நேர்த்தியாக படிக்கிறார். அது மாத்திரமல்ல, அதனுடைய பின்னால் பார்த்தீங்கன்னா இந்த காரினுடைய ஆஃபீஸ் எங்கே இருக்குது, ஹெட் கம்பெனி எங்கே இருக்குது, ஃபோன் நம்பர் எங்கே இருக்குது, திடீர்னு என்னுடைய காருக்கு எதுவும் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நான் எங்கே போய் காமிக்கணும், எல்லாவற்றையும் அவர் நல்லா படிக்கிறார். ஏன்னா அவருக்கு கார் ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் தூங்கிடுறாரு. அடுத்த நாள் காலையில் திரும்பவுமா படிக்கிறாரு. ஏன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் கார் ஓட்டுறது. இப்படியே 1 மாதம் 2 மாதம் போச்சு. அடுத்த நாள் அவர் அந்த ஓனர்ஸ் மேனுவலை எடுத்து பார்க்குறாரு. அவர் மனப்பாடமாகவே அதை சொல்லிடுறாரு. ஒரு காரியம் ஒரு பக்கத்தில் ஆரம்பித்தாருன்னா அப்படியே மனப்பாடமாக அதில் இருக்கக்கூடிய 100-200 பக்கத்தை மனப்பாடமாகவே சொல்லிடுறாரு. அப்போ இந்த கார் கம்பெனிலேருந்து வந்து அவர் என்ன பண்ணாங்கன்னா, அவரை இன்டர்வியூ எடுத்து, இப்படி ஓனர்ஸ் மேனுவலே நீ படிச்சிட்டியே, அதில் இருக்கிற ஒவ்வொரு ஃபோன் நம்பர் அதை கூட நீ மனப்பாடம் பண்ணிட்டியேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, அவருக்கு ப்ரைஸ் கொடுத்தாங்க, விருது கொடுத்தாங்க. அவ்வளவு பெரிய நபர் ஆயிட்டார். 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் போயிடுச்சு. கார் எப்படி ஓட்டுறதுங்கிறத அவ்வளோ விரல் நுனியில் வச்சிருந்தார். ஒரு நாள் அவர் இருந்த இடத்துல தன்னுடைய நண்பருக்கு மிகப்பெரிய ஆபத்து ஏற்பட்டது. இப்போ உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக வேண்டும். அப்போது நீங்கள் கார் ஓட்டுங்க, கொண்டு ஆஸ்பத்திரிக்கு இவரை கொண்டு சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ எனக்கு கார் ஓட்ட தெரியாதே. உடனே அவங்க பக்கத்தில் இருந்தவங்க கேட்குறாங்க, எப்பொழுதுமே கார் என்று பேசிக்கொண்டே இருந்தையே, இதை ஆஸ்பத்திரி வரைக்கும் இந்த நபரை கொண்டு போக தெரியாதா? அவர் சொன்னார், இந்த கார் எப்படி ஓட்டணும், எப்படி அதை பயன்படுத்தணும், எல்லாவற்றையும் நான் படித்தேன், மனப்பாடம் பண்ணேன், ப்ரைஸ் கூட வாங்கினேன். ஆனால் நான் காரை தொட்டது கிடையாது, எனக்கு பயமாக இருக்குது, என்னால் முடியாது. இது ஒரு கற்பனை கதையாக இருந்தாலும் இன்றைக்கி கிறிஸ்தவ உலகத்தில் சங்கீதம் 119 இப்படி தான் அநேகர் பார்க்கிறார்கள். நிறைய பேரை பார்க்கும்போது அவங்க சொல்லுவாங்க, நான் நல்லா வேதத்தை படிப்பேன், சங்கீதம் 119 மனப்பாடமாக சொல்லுவேன், வசனத்தில் ஆரம்பித்தாச்சுன்னா அப்படியே சொல்லி சொல்லி வித்தின் 2 நிமிஷத்தில் அந்த சங்கீதத்தையே முடிச்சிருவேன். அவ்வளவு அந்த சங்கீதம் 119 எந்த ராத்திரி நேரத்தில் நீங்கள் எழுப்பி கேட்டாலும் என்னால் சொல்ல முடியும். அப்படி நிறைய பேர் இன்னைக்கு சொல்லுவாங்க. சங்கீதம் 119 படித்து நிறைய ப்ரைஸ் வாங்கியிருப்பாங்க. அவங்க சபையில் வாங்கியிருப்பாங்க, அவங்க டிஸ்ட்ரிக்ட் அளவில் வாங்கியிருப்பாங்க, ஸ்டேட் லெவலில் கூட வாங்கியிருப்பாங்க. ஆனால் சங்கீதம் 119க்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்றால் அது இட் இஸ் அ சாம் ஆஃப் ஆக்ஷன். அது ஒரு செயல்படக்கூடிய ஒரு சங்கீதம். ஏனென்றால் சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்தில் ஒரு காரியத்தை மிக அதிகமாக வலியுறுத்தி இருக்கிறார். அது என்னவென்றால் வசனத்தை வாழ்வது, வசனத்தை வாழ்க்கை முறையாக மாற்றுவது. அப்போ எத்தனை முறை சங்கீதம் 119 படித்தாலும் சரி, எத்தனை முறை அதை மனப்பாடம் செய்து பரிசுகள் வாங்கியிருந்தாலும் சரி, அதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பகுதியை கூட நாம் வாழ்க்கையாக்கவில்லை என்றால், கீழ்ப்படியவில்லை என்றால், இந்த காரு புஸ்தகத்தை எப்படி ஓட்டுவது என்று படித்து தேறின அந்த நபரை போல் நம்ம மாறிவிடுவோம். ஒரு அவசர நேரம் வரும்போது அவரால் என்ன பண்ண முடியல, அந்த நபரை
காரை ஓட்டி ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போக முடியவில்லை. இப்போ எவ்வளவு சங்கீதம் 119 மனப்பாடம் பண்ணி பரிசுகள் வாங்கியிருந்தாலும் ஒரு அவசர வாழ்க்கை சூழல் வரும்போது அந்த அதிகாரத்தை பயன்படுத்த முடியவில்லை என்றால் அது எந்த விதத்திலையுமே பிரயோஜனம் இல்லாததாகவே காணப்படும். இப்போ இந்த ஒவ்வொரு வசனங்களாக நான் பார்த்து அதில் ஒவ்வொரு வசனத்திலையும் எப்படி சங்கீதக்காரன் செயல்படுவதை குறித்து பேசியிருக்கிறார் என்று நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக முதல் வசனத்தை நாம் பார்க்கலாம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற. முதல் வசனமே எப்படி ஆரம்பிக்கிறது? ஒரு செயல்பாட்டோடு தான் ஆரம்பிக்குது. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற, those who walk by the word, கர்த்தருடைய வார்த்தையை வாழ்கிறவர்கள் பாக்கியவான்கள். இரண்டாம் வசனத்தை நான் படிக்கலாம். அவருடைய சாட்சியை கை கொண்டு. ரெண்டாவது வசனத்திலேயே என்ன வந்துடுது? அவருடைய சாட்சியை படிக்கிறதில்ல, தியானிக்கிறதில்ல, ப்ரைஸ் வாங்குறதில்ல, அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் இந்த அதிகாரம் எதற்காக எழுதப்பட்டதென்றால் கை கொள்ளுவதற்காக. கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொள்ளுவதற்கு, நம்மை உற்சாகப்படுத்துவதற்காகவே இந்த சங்கீதம் நம்முடைய கரங்களில் இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரெண்டாம் வசனம், அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அல்லது செயல்படுத்தி அல்லது கீழ்ப்படிந்து முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அப்போ அதுலேயும் செயல்படக்கூடிய வார்த்தையை தான் சங்கீதக்காரன் எழுதியிருக்கிறார். மூன்றாவதாக, அவர்கள் அநியாயம் செய்கிறதில்லை, அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். அப்போ நடக்கிறது என்பது என்னது? அது ஒரு செயல். படிப்பது மாத்திரமல்ல, மனப்பாடம் பண்ணுறது மாத்திரமல்ல, நடக்கிறார்கள் அப்படின்னா வார்த்தையை வாழ்கிறார்கள். பாருங்க, ஒவ்வொரு வசனத்திலையும் வார்த்தையை வாழ்கிறதை குறித்து சங்கீதக்காரன் எழுதியிருக்கிறார். அடுத்த வசனம், 4ஆம் வசனத்துக்கு போகிறேன். உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கை கொள்ளும்படி நீர் கற்பித்தீர். அப்போ வார்த்தையை கை கொள்ளும்படி, ஃபாலோ பண்ணும்படி, ப்ராக்டிஸ் பண்ணும்படி, செயல்படுத்தும்படி நீர் கற்பித்தீர். அப்போது 4ஆம் வசனமும் என்னதான் சொல்லுகிறது? வார்த்தையை கை கொள்ள வேண்டும். 5ஆம் வசனம், உமது பிரமாணங்களை கை கொள்ளும்படி. 5ஆம் வசனத்திலையும் திரும்ப அதுதான் சொல்லியிருக்காரு, உம்முடைய பிரமாணங்களை கை கொள்ளும்படி என் நடைகள் ஸ்திரப்பட்டால் நலமாக இருக்கும். 5ஆவது வசனத்திலையும் பிரமாணங்களை கை கொள்ளுகிறத வைத்து தான் அவர் பேசியிருக்கிறார். 6ஆம் வசனம், நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. இப்போ வார்த்தையை கண்ணோக்குவது என்றால் அர்த்தம் என்ன? ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது இப்படி சொல்லுவார்கள், நீ பிரச்சனையை பார்க்காத, ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று அதன் பிரகாரமாக செய். இதுதான் ஆண்டவருடைய வார்த்தையை கண்ணோக்குவது. ஒரு பிரச்சனை வரும்போது பிரச்சனையை பார்க்காமல் அல்லது மனம் உடைந்து போகாமல் ஆண்டவருடைய வார்த்தையை பார்த்து பலனை பெற்றுக்கொள்வது. அப்போ அதுவும் ஒரு செயல். இதுக்கு அடுத்த வசனம், 7ஆம் வசனம், உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இருதயத்தால் உம்மை துதிப்பேன். இதில் 2 செயல்பாடுகள் இருக்கின்றன. முதலாவதாக கற்றுக்கொள்ளும் போது. அப்போ வார்த்தையை கற்றுக்கொள்வது என்று சொல்லுவது, இப்போ நம்ம பேசுகிறோம் அப்படின்னா கற்றுக்கொள்ளுகிறோம், அல்லது ஒரு கார் ஓட்டுறோன்னா நம்ம கற்றுக்கொண்டோம் என்று எப்படி சொல்லுவது? ஓட்டினா தான் கற்றுக்கொண்டு இருக்கிறோம் என்று நாம் சொல்ல முடியும். ஸோ அப்போது உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது, அப்போ அது ஒரு செயல். அந்த செயல் வெளிப்பட்டாதான் நான் கற்றுக்கொண்டுள்ளேன் என்பதை நான் என்ன பண்ண முடியும்? நிரூபித்து காட்ட முடியும். அது மாத்திரமல்ல, உம்மை துதிப்பேன். அப்போ கர்த்தரை துதிப்பது அது ஒரு செயல். கடினமான சூழ்நிலைகளின் வழியாக போகும்போது நாம் கர்த்தரை துதிக்கிறோம் என்றால் அது ஒரு செயல். அப்படியே நம்ம அதுக்கு அடுத்த வசனம் 8ஆம் வசனத்தை பார்க்கும்போது, உமது பிரமாணங்களை கை கொள்ளுவேன். பாருங்க, உடைய பிரமாணங்களை கை கொள்ளுவேன். இப்போ இதுலேயும் கூட கை கொள்ளுவது என்று சொல்லுவது அது ஒரு செயல். இப்போ நம்ம இந்த 119ஆம் சங்கீதத்தை 8 வசனங்களாக பிரித்து வேதத்தில் நாம் பார்க்கிறோம். நான் இந்த முதல் பிரிவு, அந்த முதல் 8 வசனங்களை மாத்திரம்தான் இப்போ உங்களுக்கு சுட்டி காட்டியிருக்கிறேன். இப்போ முதல் 8 வசனங்களிலும் சங்கீதக்காரன் எந்த காரியத்தை திரும்ப திரும்ப அழுத்தி சொல்லியிருக்கிறார்? வார்த்தையை வாழுவது, வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துவது அல்லது வார்த்தைக்கு கீழ்ப்படிவது. இந்த நாளிலும் கூட சங்கீதம் 119 நீங்கள் படித்திருக்கலாம்.
மனப்பாடம் செய்திருக்கலாம். ஆனால் இருதயத்தில் நாம் கேட்டு பார்ப்போம், எந்த அளவுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நான் வாழ்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து எனக்கு ரொம்ப தெரியும். இந்த கார் ஓட்டணும்னு சொல்கிறவன் அந்த ஓனர்ஸ் மேனுவலை படித்தது மாதிரி ஒரு சிலர் சங்கீத புஸ்தகம் முழுவதையுமே மனப்பாடம் கூட என்ன பண்ணியிருப்பாங்க, செய்திருப்பாங்க. ஆனால் எந்த அளவுக்கு நாம் கீழ்ப்படுகிறோம். அப்போ இந்த அதிகாரங்கள் எல்லாம், இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவர் ஏன் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால், நம்முடைய கீழ்ப்படிதலை துரிதப்படுத்துவதற்காக. இன்னும் ஒரு வசனத்தை மாத்திரம் நான் சுட்டி காட்டுகிறேன். 119 அதே சங்கீதம் 32 வசனம். முதல் வசனம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற. ஆனால் 32 வசனத்தில் பார்க்கும்போது அந்த கீழ்ப்படிதலை இன்னும் துரிதப்படுத்துகிறார். நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும் போது நான் உமது கற்பனைகளின் வழியாக ஓடுவேன். முதல் வசனத்தில் நடப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். 32 வசனத்தில் உடைய கற்பனைகளின்படி ஓடுவேன். இப்போ கற்பனைகளின்படி ஓடுவேன் என்று சொன்னால் அர்த்தம் என்ன? அதில் ஒரு துரித உணர்வு இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேள்விப்பட்ட உடனேயே உடனடியாக ஓடுதல் என்று சொல்லுவது, அது உடனடியாக ஒரு காரியத்தை செயல்படுத்துவது. ஒருவேளை ஒரு தகப்பன் தன்னுடைய மகனை பார்த்து இப்படி சொல்லுகிறார் என்று வைத்துக்கொள்வோமே, உனக்கு நான் ஒரு மொபைல் ஃபோன், புதிதாக ஒரு மொபைல் வாங்கி தரப்போகிறேன், இந்த மாதத்தில் நீ எப்போ ஃப்ரீயாக இருக்கேன்னு சொல்லு, உன்னை கடைக்கு கூட்டிகிட்டு போய் உனக்கு வாங்கி தருகிறேன் என்று ஒரு மாத காலத்தை தகப்பன் தன் மகனுக்கு சொல்லுகிறார். உடனே மகன் என்ன சொல்லுவார்? 30 நாள் கழித்து வாரேன்னு சொல்லுவாரா? இல்லை, இப்போவே வாரேன், நான் இன்றைக்கே வாரேன், இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளால் எனக்கு என்ன பண்ணிடுங்க, வாங்கி கொடுத்துருங்க. ஏன்னா ஒரு காரியத்தை சொல்லுகிறார், அது மகனுக்கு பிடித்திருக்கிறது. இன்றைக்கே நான் வாரேன் என்று தகப்பனை துரிதப்படுத்தி கொண்டு அந்த மொபைல் ஃபோனை என்ன பண்ணிக்கிறார், வாங்கிக்கிறார். இதுதான் துரிதமாக செயல்படுகிறது. இப்போ சங்கீதக்காரன் இந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு அர்த்தத்தோடு தான் நமக்கு சொல்லியிருக்கிறார். கீழ்ப்படிதலை தாமதப்படுத்தாமல் துரிதமாக செய்வதை தான் இந்த வார்த்தை சொல்லுகிறது. நான் உமது கற்பனைகளின் வழியாக ஓடுவேன். அப்படின்னா துரிதமாக நாம் கீழ்ப்படுகிறோமா? இப்போ சும்மா அங்கங்கே ஓடலை, நம்முடைய கற்பனைகளின்படி. அப்படின்னா நம்முடைய கற்பனைகளையே என்னுடைய மனதில் முன்பதாக வைத்து என்னுடைய மனதை ஒருமுகப்படுத்தி எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் அவசரமாக உடனடியாக நான் ஓடுவேனா, கீழ்ப்படுவேனா? இந்த வசனங்களை நாம் தியானிப்போம். கர்த்தர் நம்மோடு ஆழமாக பேசுவாராக. கீழ்ப்படிதலை குறித்து, துரிதமாக கீழ்ப்படிதலை குறித்து நம்மோடு பேசுவாராக. ஆண்டவருடைய சித்தத்தை இன்னும் நாம் துரிதமாக செய்து முடிப்பதற்கு ஆண்டவர் கிருபை தருவாராக. நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சங்கீதம் 119 உள்ள பகுதிகளை நாங்கள் பார்க்கும்போது எவ்வளவாக நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று உள்ளத்தின் ஆழத்தில் உணர்கிறோம் தகப்பனே. இந்த வார்த்தைகளை ஆண்டவர் எங்களுடைய கரங்களில் கொடுத்திருப்பது, இந்த வார்த்தைகளை எங்களுடைய வாழ்க்கையாக மாற்றிக்கொள்வதற்காக. இதை படிக்கிற நிலையிலேயே நாங்கள் நின்று விடாதபடிக்கு, மனப்பாடம் செய்கிறதிலேயே நாங்கள் நின்று விடாதபடிக்கு, அதை தாண்டி துரிதமாக கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய ஆண்டவர் எங்களை ஒவ்வொருவருக்கும் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. கீழ்ப்படிதலை நாங்கள் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில் துரிதப்படுத்த ஆண்டவர் கிருபை தாரும். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.